ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.5ல் 7th சம் பார்த்துடலாம். சரியா? எஃப் அப்படின்றது கேபிட்டல் ஆர் அப்படின்னா ரேஷனல் நம்பர்னு அர்த்தம். சரியா? ஃபர்ஸ்ட் ரேஷனல் நம்பர்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஏன்னா நேச்சுரல் நம்பர்னா ஜீரோ இல்லாத நம்பர்ஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். பட் ரேஷனல் நம்பர் அப்படின்னா கிராஃப் வரைவோம்ல கண்ணா, கிராஃப் வரைவோம்ல, இந்த கிராஃப்ல வர நெகட்டிவ் வேல்யூஸ் பாசிட்டிவ் வேல்யூஸ் எல்லாம் ரேஷனல் நம்பர்ஸ் தான். -1 1 -2 இது எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸ் தான். சிம்பிளா சொல்லணும்னா நெகட்டிவ்ல வர்றது, பாசிட்டிவ்ல வர்றது, டெசிமல்ல வர்றது, பாயிண்ட் வச்சு வரும்ல, இது எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸ் தான். சரியா? அப்ப கேபிட்டல் ஆர் அப்படின்னா ரேஷனல் நம்பர்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கங்க. சரியா? அப்ப என்னோட எஃப் ரேஷனல் நம்பர், என்னோட ஜியும் ரேஷனல் நம்பர். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன்ல எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் டு த பவர் 5. அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸும் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் எக்ஸ் டு த பவர் 4. இப்போ என்ன சொல்றாங்க, செக் இஃப் எஃப் அண்ட் ஜி ஆர் ஒன் ஆன் ஒன் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. சரி, எஃப்பும் ஜியும் ஃபர்ஸ்ட் எஃப்ங்கிறது என்னது? எஃப்ன்றது என்னது? ரேஷனல் நம்பர் டூ ரேஷனல் நம்பர். ஓகேவா? ஸோ இதுதான் ஒன் ஆன் ஒன் ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. நான் யூஸ்வலாக ஒன் ஆன் ஒன் ஃபங்க்ஷன் நான் இல்லையான்னு கண்டுபிடிக்க ஆரோ டயக்ராம் வச்சு தான் கண்டுபிடிப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு ஏன்னு வச்சுக்கிறேன், செகண்ட் இருக்கிறதுக்கு பின்னு வச்சுக்கிறேன். ஏன்னா 2 இருக்கு. ஓகேவா? இதுல யூஸ்வலா என்ன பண்ணுவோம், ரேஷனல் நம்பர்ஸ்னா நெகட்டிவ் வேல்யூஸ் பாசிட்டிவ் வேல்யூஸா. ஸோ அதனால நான் என்ன பண்றேன், -1 +1 போட்டு பார்க்குறேன். எதுல சார் போட்டு பார்க்கறது? -1 +1 எதுல போட்டு பார்க்கறது? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் எஃப் ஃபங்க்ஷன். எஃப் ஃபங்க்ஷன்னா என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ். ஜி ஃபங்க்ஷன்னா என்ன? ஜி ஆஃப் எக்ஸ். இதுல போட்டு பார்க்குறேன். நல்லா கவனிப்பா, இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல -1 போட்டா எனக்கு ஆன்சர் என்ன? -1 to the power 5. இங்க பாருங்க, எக்ஸ் இருக்கிற இடத்துல -1 போடுறேன். அப்போ -1 × -1 × -1 × -1 × -1. ஸோ எனிதிங் இன்ட்டு 1 1 × 1 × 1 1 தான். அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சைன்ல தான் பிரச்சனை. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ அப்போ பியோட ஆன்சர் என்ன? -1. ஸோ -1க்கும் -1க்கும் கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. இப்போ அகைன் இந்த இடத்துல +1 போடுறேன். +1 போடுறேன். எக்ஸ் இருக்கிற இடத்துல +1 போடுறேன். +1 போட்டா 1 × 1 × 1 × 1 × 1. ஸோ 1 × 1 × 1 × 1 1 தான், +1. ஸோ +1க்கு +1 கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, ஐ மீன் பேர் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ ஒன் ஆன் ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஏல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கணும், அதே மாதிரி தனித்தனி பேர் இருக்கணும். கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? ஏல இருக்க எல்லாருக்கும் பேர் இருக்கணும், தனித்தனி பேர் இருக்கணும். இங்கிலீஷ்ல அதுக்கு பேரு டிஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், எவ்ரி எலமெண்ட் in A has distinct image அப்படின்னு எழுதிக்கலாமா? distinct image in B. ஓகேவா? கிளியரா இருக்கா? அண்ட் ஹென்ஸ் என்ன சார் இமேஜ்லாம் எழுதிருக்கீங்க, இதுக்கு பேர் இமேஜ், இதுக்கு பேரு ப்ரீ இமேஜ். வீடியோஸ் ரெகுலரா பாக்குறீங்க, ஒரு சம் விடாம பாக்குறீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், பார்க்காதவங்களுக்கு சொல்றேன். ரைட்டா? ஸோ இப்படி இருக்கிறதுனால ஹென்ஸ் இட் இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன். 1-to-1 ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் எஃப் செக் பண்ணிட்டேன். இப்போ ஜி ஃபங்க்ஷன் செக் பண்ணிக்கலாமா? ஜி ஃபங்க்ஷன் இது ஒன் ஆன் ஒன் ஃபங்க்ஷனா இல்லையாங்கிறது. ஸோ ஜிங்கிறதும் R தான், R தான். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் செக் பண்ண போறேன். ஸோ இதுவும் R ரெண்டே 2 மட்டும் எடுத்து செக் பண்றேன். இது நிறைய இருக்கு, -2 போடுறதுனால போட்டு பாருங்க. சரியா? மைனஸ்ல ஒரு வேல்யூ, பிளஸ்ல ஒரு வேல்யூ எடுத்து போடுறேன். இது நீங்க -2 எடுக்கலாம், -3 எடுக்கலாம், எது வேணா எடுக்கலாம், எது வேணா எடுத்து போட்டு பாருங்க. ஓகேவா?
இப்போ g ஃபங்க்ஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? g of x is equal to x to the power 4. இப்போ ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாமா? xல -1 போட்டீங்க அப்படின்ட்டுனா -1 to the power 4. அப்போ -1 into -1 into -1 into -1. ஸோ 1 into 1 into 1 1 தான். சைன்ல தான் பிரச்சனை. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். ஸோ அப்போ இதை ஏன்னு வச்சுக்கிறேன், இதை பின்னு வச்சுக்கிறேன். ஸோ -1 யாரு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம்? +1க்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்தது +1 போட்டு பாரு. +1 போட்டு பாரு. கவனிங்கப்பா, இந்த இடத்துல நல்லா கவனிங்க. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? 1 into 1 into 1 into 1 அப்போ ஆன்சர் என்ன? அதுவும் +1 வந்துருச்சு. நான் என்ன சொன்னேன்? ஏல எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிருக்கணும், பட் தனித்தனியா டிஸ்டிங்டா கல்யாணம் ஆயிருக்கணும். டிஸ்டிங்டா கல்யாணம் ஆயிருக்கணும், பேர் இருக்கணும். ஆனா இங்க டிஸ்டிங்டாவா இருக்கு, 2 பேருக்கும் ஒரே பேரா கிடைக்குது. ஸோ அப்போ எவ்ரி எலமெண்ட், இது எப்படி எழுதுறது பாருங்க. எவ்ரி எலமெண்ட் in A does not have distinct image in B. Distinct image in B இல்ல. And hence it is not one-to-one function. கிளியரா இருக்காகனா? It is not one-to-one function. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எஃப் கண்டுபிடிச்சோம், இப்போ ஜிக்கு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? எஃப் டாட் ஜி ஒன் ஆன் ஒன் ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. எஃப் டாட் ஜி ஒன் ஆன் ஒன் ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் எஃப் டாட் ஜி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்த எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிப்பேன், அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸ் எழுதிப்பேன். எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? x to the power 5, g of x x to the power 4, x to the power 5, x to the power 4. இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? f dot gங்கிறது ஒன் ஆன் ஒன் ஃபங்க்ஷனா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் f dot g கண்டுபிடிச்சது, அதுக்கு அப்புறம் தான் அது வந்து ஒன் ஆன் ஒன் ஃபங்க்ஷனா இல்லையான்றது எனக்கு தெரியும். f dot g ஒன் ஆன் ஒன் ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டேன். ரைட்டு, சம்முக்குள்ளார போயிடுவோம். f dot g என்னப்பா, எப்படிப்பா போடுவீங்க? f இந்த டாட் g என்ன பண்ணுவீங்க? g of xன்னு போடுவீங்க. அடுத்தது g of x இருக்கிற இடத்துல x to the power 4ன்னு போடுவீங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இதை கம்பேர் பண்ணுவீங்க. எது கூட? f of x கூட கம்பேர் பண்ணுவீங்க. f of x கூட என்ன இருக்கு? x to the power 5 இருக்கு. ஸோ x இருக்க வேண்டிய இடத்துல x to the power 4 இருக்கு. அப்போ ஈக்குவல் டுக்கு இந்த பக்கமும் x இருக்க வேண்டிய இடத்துல x to the power 4 to the power 5. ஸோ அப்போ f dot g என்னவாயிடுச்சு? x to the power 20 ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ x to the power 20 ஆயிடுச்சு. இப்போ நான் f dot g கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் f dot g கண்டுபிடிச்சிட்டேன். f dot g என்னது? x to the power 20. இப்போ இது ஒன் ஆன் ஒன் ஃபங்க்ஷனா இல்லையா கண்டுபிடிக்கணும். அதுக்கும் அதே தான்பா. ஒரு 2 சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிக்கங்க. இதை ஏன்னு வச்சுக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க. சின்ஸ் பிகாஸ் இட் இஸ் அ ரேஷனல் நம்பர், இங்கேயும் -1 +1 தான் கொடுக்க போறேன். இப்போ f dot gல xல -1 அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா x to the power 20 -1 20. சரியா? நான் யூஸ்வலா தெரிஞ்சுக்குங்க, மேல இருக்கிற நம்பர், அதாவது பவர்ல இருக்கிற நம்பர் ஈவன் நம்பரா இருந்தா கொடுத்திருக்கிற இந்த -1 +1 மாறிடும். அதாவது -1 into -1 into -1 into -1 into -1 இப்படி 20 டைம்ஸ் நீங்க போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க,
இங்க மைனஸ் இருக்கா, 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 நீங்க எத்தனை தடவை போட்டாலும் 1 தான். இது மைனஸ் பிளஸ் ஆக்கி விட்டுரும். சரியா, இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, பிளஸ் இருந்துச்சுன்னா பிளஸ்ஸாவே தான் இருக்கும். இப்போ -1 என்னவாயிடுச்சு, +1க்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ x இஸ் ஈக்குவல் டு இந்த +1, இங்க x to the power 20ல +120. ஸோ 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 1 தான். ஓகே, சாரி. ஸோ 1 தான். ஸோ இவனுக்குடைய தான் இவனும் பேர் ஆகிறான். ஸோ 2 பேரும் ஒரே இது பேர் ஆகலாமா? ஆகலாம். பட் அப்படி இருந்ததுன்னா அது 1-on-1 ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ since every element in A does not have distinct image in B, and hence it is not one-to-one function. ஓகே, கிளியரா இருக்கா? முடிஞ்சா? ஸோ 8 சம் பார்ப்போம்.